உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம பெசரட்டு தோசை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெசரட்டு தோசை ஆந்திரா ஸ்டைல், ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அந்த தோசைக்கு நம்ம பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை 2 கப்பு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட பச்சரிசி ஒரு 3 டீஸ்பூனும், உளுந்து ஒரு 2 டீஸ்பூனும், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 கப்புலேருந்து 4 கப்பு தண்ணி ஊற்றி நைட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ஊற வச்சிட்ட பிறகு மறுநாள் இதை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே அரைச்சி அப்படியே தோசை ஊற்றினா சூப்பராக வரும். ஸோ இப்போ ஊறின அந்த பாசிப்பருப்பு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாலேருந்து 4 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சிட்டு வேறு பவுலில் சேர்த்துக்கலாம். எனக்கு மிக்ஸி சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 ஈடாக போட்டுக்கிறேன். இதே மெத்தடில் தான். ஆனால் இதுக்கு நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சா போதும். ஏற்கனவே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஜீரகம் நம்ம ஃபஸ்ட்டு ஈட்லேயே சேர்த்துட்டோம் இல்லைங்களா. அதனால் செகண்ட் ஈடுக்கு அதை செய்யாமல் நம்ம வெறும் மாவு மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வேறு பவுலில் சேர்த்துட்டு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கரண்டி குழி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்ட பிறகு இப்போ அப்படியே நீங்கள் தோசை சுடலாம். இதை ஃபர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டப்பா வச்சு அது நல்லா சூடான பிறகு நார்மலாக நீங்கள் எப்படி தோசை ஊற்றுறீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ஸோ எண்ணெய் ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். ஒரு சைடு வெந்த உடனே அதுக்கப்புறம் மறு சைடு எடுத்து போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ப்ளெயின் தோசை. அதுக்கடுத்தது முட்டை தோசை எப்படி செய்யணுன்னா, இதுலேயே மாவை திருப்பி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தாங்க. ஸோ வெங்காயம் அது மேலே டாப்பிங்ஸாக சேர்த்துட்டு, அதுக்கு மேலே முட்டை அடித்து ஊற்றிட்டு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு, நம்ம எப்படி தோசைக்கு நார்மலாக முட்டை தோசை செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சாலே போதும். சூப்பரான பெசரட்டு எக் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நம்ம ஆல்ரெடி இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பெசரட்டு தோசையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, அப்புறம் கார சட்னி, சாம்பார், இது எல்லாமே செம்ம ஆப்டான காம்பினேஷன் தான். 2 கப்பு பாசி பருப்புக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 11 தோசை கிடைக்குங்க. ஸோ அவ்வளோதான். சூப்பரான பெசரட்டு தோசை எக்கு போட்டும் எக்கு போடாமையும் செஞ்சுருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததாக நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம்.
செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.